காலையில் எந்திரிச்ச உடனே சிம்பிளாக ஒரு கோலம் போட்டு நம்மளும் ஃப்ரெஷ் ஆயாச்சு. அப்படியே ஓகே சமையலுக்கு வரலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி சாம்பார் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கூட்டு வந்து பீட்ரூட் வைக்கலாம் அப்படிங்கிற பிளானில் இருந்தேன். ஹஸ்பண்டும் பீட்ரூட்டுக்கு சீவி கொடுத்துட்டு சமையலெல்லாம் முடித்து ஹஸ்பண்ட் சாப்பாடு கொடுத்து லஞ்ச் பாக்ஸ் அடைச்சி வச்சாச்சு. அவர் வேலைக்கு கிளம்பிட்டார். இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வேலைக்கு கிளம்புனனால பிள்ளைங்களையும் ரவுண்டு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி ரவுண்டு கூட்டிகிட்டு போயிட்டு வந்தார். பழைய வழக்கம் போல் என் பையன் வந்து அழுக ஆரம்பிச்சிட்டா. பயங்கரமான அழுக. அப்பா போகவும் அவனையும் கொஞ்சம் நேரம் சமாதானப்படுத்திட்டு வீட்டுக்கு வந்தவுடனே ஃபேமிலியாக உட்காந்து பிள்ளைங்க நானும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். காலையிலேயே சாப்பிட்டுட்டு மண்ணில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. சோறு பொங்கி குழம்பு வச்சு சின்ன பிள்ளை விளையாட்டு வந்து விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு என் மருமகை நான் எப்படி கொட்டடிக்கிறேன்னு பயங்கரமாக அடித்து காமிச்சிக்கிட்டு இருந்தான். அப்படியே ஈவினிங் போல் மருமக புள்ள சைக்கிளை வாங்கி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க பிள்ளைங்க. அதையும் பார்த்து கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு இருந்தேன். அப்படியே சாயங்காலம் ஆகிட்டுன்னு சிம்பிளாக ஒரு கோலம் போட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாச்சு இல்லையா, அப்படியே நாங்களும் தலைவலியாக எல்லோரும் குளித்து ஃப்ரெஷ் ஆகினோம். ஃப்ரெஷ் ஆகி ஒரு வீடியோ எடுத்து பாய் சொல்லியாச்சு. அப்படியே ஓகே இன்றைக்கி கொஞ்சம் நேரம் சாமி கும்பிடலான்னு என்னுடைய பொண்ணோட ரீத் எடுத்து மாட்டி விளாண்டுட்டு இருந்தேன். ஈவினிங் போல் சாமியும் கும்பிட்டு முடிச்சாச்சு. அவங்க அப்பா வந்தவுடனே என் பொண்ணு பயங்கர ஹாப்பி. 2 பேரும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அதையும் பார்த்து ரசித்தாச்சு. நம்ம சொந்தத்துலேருந்து அண்ணன் வந்திருக்காங்கன்னு சொன்னோன்னா அவங்களுக்கும் டீ போட்டு கொடுக்கலான்னு டீ போட்டு கொடுத்தேன். இன்றைக்கி வந்து நைட்டுக்கு சாப்பாடு பழைய சாப்பாடு இருக்குது. ஹஸ்பண்ட் வந்து மதியம் சாப்பிடவே இல்லை. அங்கே சாப்பாடு கொடுத்தாங்கன்னு சொல்லி அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி பழசை சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதான். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.